ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. இன்றைக்கி நம்ம சைக்காலஜி படிக்க போகிறோம். சார், இது என்ன கொஷின் சார் அப்படின்னா, இது பிப்ரவரி 3ஆம் தேதி 2023 நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஆஃப்டர்நூன் பேட்ச்சு நடைபெற்ற கொஷின் பேப்பர். இதில் 30 கேள்விகள் சைக்காலஜியில் கேட்டிருக்காங்க. இந்த 30 கேள்விகளுக்கும் விடை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் கேள்வி, பியாஜேவின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? விடை A3, முழு செயல் நிலை. இரண்டாவது கேள்வி, உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம்? விடை மரபு. மூன்றாவது கேள்வி, எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன்மையினை சிந்தனையில் உள்ளது? நடத்தை தன்மைய சிந்தனையில் உள்ளது. ஈகோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. விடை 0 to 3 வருடங்கள். 4, மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஷ் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? பர்சனாலிட்டி ட்ரைட். இது சூழ்நிலையா, மரபா, சமூகமா, ஒப்பார் குழுவா? மரபு தான் சரியான விடை. அடிப்படை ஆளுமை பண்புக்கு முக்கியமான காரணம் மரபு, ஹெரிடிட்டி. ஐந்தாவது கேள்வி, எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார் குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும்? விடை A4, குமரப்பருவம். அடுத்த கேள்வி, மனவெழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர்? விடை வில்ஹெல்ம் உண்ட். ஏழாவது கேள்வி, ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை டேஷ் என்று குறிப்பிடலாம்? The ability to adjust oneself to a new situation. இதை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா, தகவமைப்பு. எட்டாவது கேள்வி, டேஷ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல? தன்னம்பிக்கை, உணர்ச்சி நிலைத்தன்மை, சகிப்புத்தன்மை, சுயமரியாதை. விடை செல்ஃப் எக்ஸ்டீம், சுயமரியாதை. 9, டேஷ் வகை முத்திரை இடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது? லேபிளிங் தியரி ஆஃப் டீலிங்கன்சி ஃபால்ஸ் அண்டர் டேஷ் கேட்டகரி? விடை சூழ்நிலை கோட்பாடு. 10வது கேள்வி, ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ் ஆகும்? விடை ஆர்மி ஆல்ஃபா சோதனை. 11, ஆளுமை என்பது இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என்று கூறியவர்? விடை சிக்மண்ட் ஃப்ராய்ட். இது ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்லலாம்.
12 நாட்டு சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும்? விடை தனி ஒருவரின் பிரத்யேக செயல்பாடு. 13 உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு டேஷ் ஆகும்? விடை 10 முதல் 13 மற்றும் 14 முதல் 19. 14 கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? தாண்டைக். 15 பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளை வழி நிலை என கூறியவர்? Who said problem solving is forked road situation? விடை ஜான் டூயி. 16 டேஷ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. Dash are expected behaviors of males and females in many situations. விடை பாலின பங்களிப்பு. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 1க்கு 5 செட்டும் பேப்பர் 2க்கு 8 செட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி டிஎன்டிஇடி சைக்காலஜி மெட்டீரியல் தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்ட 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட மெட்டீரியல் பிடிஎஃபாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். 17வது கேள்வி அகநோக்கின் பொருள். விடை சுய உற்றுநோக்கல். 18 ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உக்தி. விடை பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். 19 ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? விடை சூழ்நிலை. தன்னுடைய அனுபவத்தாலும் தன்னை சுற்றியுள்ள மற்றவர்களாலும் அறிவை பெறுவது சூழ்நிலை தான் காரணம், மரபு வராது. 20 உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர்? ப்ரொஃபவுண்டர் ஆஃப் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட். விடை சிக்மண்ட் ஃப்ராய்ட். 21 நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன். விடை பி வழக்கமான படிநிலை கன்வென்ஷனல் லெவல். 22 டைலரின் கோட்பாடின் படி ஆக்கத்திறன் நிலைகள் டேஷ். According to Taylor's theory, there are dash levels of creativity. விடை 5. கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல? இயக்க விதி. 24 ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர்? ஆளுமை 16 personality factor inventory. விடை A1 காட்டல் RB காட்டல். 25
அறிவு மற்றும் உடலியக்கு புலங்கள் அதிக விளைவுமிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன. விடை செயல்முறை இடைவினை. 26. இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன் பெறுகிறார்கள். விடை முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் நிலை. ஸோ அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட டிஎன்டிஇடி சார்பான வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கில் இதுவரை நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் வரிசையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 27வது கேள்வி. பள்ளி வழிபாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஷுக்கு குறிப்பிடப்பட வேண்டும். அறிவுரை பகரும் உளவியலாளர், கவுன்சிலிங் சைக்கோதெரபிஸ்ட். கவுன்சிலிங். லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது 28வது கேள்வி. மனநலம் என்பது ரொம்ப ஈஸி, அமைதியாக வாழ்வது. மற்றது எதுவுமே ஆன்சர் கிடையாது. 29. பொதுவான உளவியல் விவரிப்பது டேஷ் நடத்தைகள். விடை சாதாரண மனிதர்கள். 30. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகதலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல? நாட்டத்தை மாற்றுதல். So thank you for watching.